वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. நமஸ்ஸபாயே. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய 3வது வகுப்புல இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி சென்ற 2 வகுப்புல நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரிவைண்ட் பண்றேன். அக்ஷர பிரகரணம் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சோஃபார் பார்த்து இப்போ நம்ம அக்ஷர பிரகரணத்துல இருந்துட்டு இருக்கோம். அந்த அக்ஷர பிரகரணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அதாவது ஸ்தானம் அப்புறம் பிரயத்னம் சொல்லக்கூடிய அந்த விபாகத்தை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சந்தி பிரகரணத்துக்குள்ள போக போறோம். இந்த அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னாக்கா, அக்ஷரம்னா என்ன? சிரவணேந்திரிய கிராஹ்யம் அக்ஷரம். அந்த அக்ஷரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னாக்கா வர்ணஹா. சம்ஸ்கிருத அக்ஷராணி மொத்தம் எவ்வளவுனாக்கா 95. ஸ்வராக அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22. அப்புறம் அயோகவாகான்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள் மொத்தம் 4. அதுக்கப்புறம் வெஞ்சனானி. அந்த வெஞ்சனானி அப்படின்னா எவ்வளோ? 33. அது மறுபடியும் என்ன பண்றோம்? வர்க்கீய வெஞ்சனானி 25. அதுக்கப்புறம் அவர்கீய வெஞ்சனானி 8. அண்ட் தென் அக்ஷராணாம் விபாகா என்ன பார்த்தோம்? ஸ்வராக அயோகவாகாக வெஞ்சனானி சேதி அக்ஷராணி த்ரிவிதானி பவந்தின்னு பார்த்தோம். அந்த ஸ்வராக எவ்வளோ? 22. ரஸ்வஸ்வராக தீர்க்கஸ்வராக பிளுதஸ்வராகனு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்வராணாம் அந்தர்பேதாகான்னு சில விஷயங்களை பார்த்தோம். என்னென்ன அது அப்படின்னாக்கா, உதாத்தகா அனுதாத்தகா ஸ்வரிதா. உதாத்தகா நாம அக்ஷராணாம் அதஸ்தாது உபரிஷ்டாத்து வா காபி ரேகா ந பவதி அப்படின்னா அது உதாத்தகா. இப்படி சிம்பிளா படிச்சுக்கலாம். இதுக்கு மேற்கொண்டு நம்ம சித்தாந்த கௌமுதி, லகு கௌமுதி அதெல்லாம் படிக்கும்போது இதுக்கு சூத்திரங்கள்லாம் இருக்கு. அது இப்போ சொன்னா குழம்பிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை இப்போ சொல்லலை. அதை நம்ம போக போக கத்துப்போம். இப்ப நம்ம படிக்கிறது பேசிக் சந்தின்றதுனால நமக்கு தேவையான கான்செப்ட் என்ன, அந்த கிராமட்டிக்கல் டேர்ம் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும். உதாத்தகா கேக்குறதா?
கேக்குறதா? ஆம் மகோதயா, இப்ப கேக்குது. சாரி, கொஞ்சம் இல்ல கரண்ட் போயிட்டு வந்தது, அதனால நெட் கட் ஆயிருந்தது. சாரி, 1 செகண்ட் ப்ளீஸ். கேக்குறது இல்லையா? அடிபலா இருக்கு இல்லையா? கண்டினியூ பண்ணலாமா? கேக்குது சுவாமி. தாஸ் 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 சாரி. கேக்குது. ஓகே, பாருங்க. அப்போ உதாத்தகனா என்ன, அனுதாத்தகனா என்ன, ஸ்வரிதகனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும். அதில் உதாத்தகனா அக்ஷரானா மதஸ்தாத்து உபரிஷ்டாத்து வா காப்பி ரேகா ந பவதி அப்படின்னா அது உதாத்தகா. அனுதாத்தகனா அக்ஷரானாம் அதஸ்தாத்து ஏஷா ரேகா பவதினா அது அனுதாத்தகா. ஸ்வரிதகனா அக்ஷரானாம் உபரிஷ்டாத்து ஏஷா ரேகா பவதி அப்படின்னா அது ஸ்வரிதகா அப்படின்னு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து அனுநாசிக்காக அனனுநாசிக்காக அப்படின்னா என்ன? முகசகித நாசிகையா உச்சாரியமான வர்ணாக அனுநாசிக்காக. நாசிகாம் வினா கண்டாதினா உச்சாரியமானாக வர்ணாக அனுநாசிகா. அதாவது மூக்குனுடைய சப்போர்ட்னால சொல்லக்கூடிய வர்ணங்கள்லாம் அனுநாசிகா. மூக்கோட சப்போர்ட் இல்லாம சொல்லக்கூடிய அக்ஷரங்கள்லாம் அனுநாசிக்காக அப்படிங்கிற விபாகங்கள்லாம் தெரிஞ்சிட்டோம். அண்ட் தென் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, இன்றைய தினம் அனுஸ்வாரகா அப்படின்னா என்ன, விசர்கஹானா என்ன, ஜிக்வா மூலியகானா என்ன, உபுபத்மானியாகனா என்ன, அந்த வர்க்கீய வெஞ்சனானினா என்ன, அதுல வர்க்கீய வெஞ்சனங்கள்னா என்ன, அவர்கீய வெஞ்சனானினா என்ன, மிருது வெஞ்சனானினா என்ன, கர்க்கச வெஞ்சனானினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி நாம எப்பவும் போல ஒரு சுபாஷிதம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த விபாகத்துக்குள்ள போலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணஹ கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணஹ கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, அதாவது இந்த சுய அறிவுன்னு சொல்லுவா. அறிவு வேற, சுய அறிவு வேற. அந்த அறிவை பயன்படுத்துறதுன்றது வேற. எந்த இடத்துல நம்மளுடைய அறிவை புத்தியை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம புத்தியை பயன்படுத்தணும் இல்லையா? அதுதான் ஸ்வயம் பிரக்ஞான்னு பேர். அது இல்ல அப்படின்னாக்கா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம், சயின்ஸ்னால அவனுக்கு என்ன பயன் இருக்க போறது? ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய சொந்த இன்டெலிஜென்ஸே அவனுக்கு தெரியல அப்படின்னும் போது அவனுக்கு சயின்ஸால என்ன பலன் இருக்கு? சாஸ்திரம்னா என்ன? சயின்ஸ். நம்முடைய சாஸ்திரங்கள் வாசிக்கிறோம்னு சொல்றா இல்லையா, எல்லாமே சயின்ஸ் தான். நியாய சாஸ்திரம் வாசிக்கிறேன்னு சொல்லுவா. நியாய சாஸ்திரம்னா என்ன? சயின்ஸ் தான். அது இல்லைன்னா ஒண்ணுமே. இப்போ நியாய சாஸ்திரம் என்ன வாசிப்பா? நவதிரவியாணி அப்படின்னு வாசிப்பா. சப்த பதார்த்தாக. என்ன அந்த சப்த பதார்த்தாக? பிருத்திவி அப் தேஜோ வாயு ஆகாசம் கால திக்கு ஆத்மா மனாம்சி நவைவ. சப்த பதார்த்தாக அப்படின்னா என்ன, திரவியங்கள்னா என்ன, குணங்கள்னா என்ன அப்படிங்கிறத பாப்பா. மறுபடியும் ஆடியோ இல்லையா? ஆடியபிளா இருக்குல்ல? யாரோ ஒருத்தர் போடுறாள், அவளை கேட்கல போல இருக்கு. பாத்துக்கோ, நீங்க செக் பண்ணுங்க. தாஸ் தாஸ். ஓ, பிருத்திவினா என்ன அப்படின்னாக்கா, பிருத்திவினா பூமி. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம நியாய சாஸ்திரம் வாசிக்கும் போது தெரியும். தத்ர கந்தவதி பிருத்திவி சொல்லுவா. இப்போ எங்கன்னா தூரத்துல மழை பெஞ்சதுன்னா நமக்கு இங்க மண் வாசனை வரும். அப்போ பூமியினுடைய தன்மையே என்னன்னாக்கா அந்த ஸ்மெல் தான். அதனால தத்ர கந்தவதி பிருத்திவி அப்படிங்கிற மாதிரி. இது சயின்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நியாய சாஸ்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
இல்லையா? அது என்னது? சயின்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறா இல்லையா? அந்த மாதிரி பிருத்திவினா என்ன, ஆபகான என்ன, ஜலம். ஆபகான ஜலம். ஜலம் எப்படி இருக்கும்? சீத ஸ்பர்ஷவத் யாபஹா. எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். தொட்டா ஜில்லுன்னு இருக்கும். சீத ஸ்பர்ஷம் இல்லையா? தொடும்போது சில்லுன்னு குளுமையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை தான் என்ன சொல்ல போறோம்? ஆபகான்னு சொல்ல போறோம். வாயுக்கும் அந்த மாதிரி சொல்றா. ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு. ரூபரகிதம், அதுக்கு உருவம் கிடையாது. ஆனா அது நம்ம மேல பட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்? we can feel. அது இப்படி நம்ம முன்னோர்கள் எப்பவோ நமக்கு அந்த சயின்ஸை கொடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா தான் பிசிக்ஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு இல்லையா? அப்போ சாஸ்திரம் நாம கிம் அப்படின்னாக்கா, சாஸ்திரம் நாம சயின்ஸ். அதனால யாருக்கு ஸ்வயம் பிரக்ஞா, அந்த ஓன் இன்டெலிஜென்ஸ் இல்லையோ அவனுக்கு சயின்ஸ்னால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அடுத்தது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றா பாருங்க. லோச்சனாபியாம் விஹீனஸ்ய. கண்ணே இல்ல ஒருத்த குருடன் அப்படின்னு வச்சுக்கோ. லோச்சனா கண்கள், கண்களே கிடையாது. விஹீனகனா கண் இல்ல, குருடன். தர்ப்பணஹா கிம் கரிஷ்யதி. அந்த குருடனுக்கு அவன் கையில கண்ணாடி கொடுத்தெல்லாம் அந்த கண்ணாடி வச்சு அவன் என்ன பண்ண முடியும்? முகம் பார்க்கிற கண்ணாடிய ஒரு குருடனுக்கிட்ட கொடுத்தா இதெல்லாம் பலன் இருக்குமா? ஏதாவது பண்ண முடியுமா அவனால? அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எவனிடத்தில் அந்த ஸ்வயம் பிரக்ஞா, ஓன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இல்லையோ அவனுக்கு சாஸ்திரம் தஸ்ய கரோதிக்கும், சயின்ஸ்னால என்ன யூஸ் இருக்க போறது? ஒண்ணும் கிடையாது. அது எப்படி இருக்குனாக்கா, லோச்சனாபியாம் விஹீனஸ்ய. குருடன், கண்ணே கிடையாது. அவனுக்கு முகம் பார்க்கிற தர்ப்பணகன முகம் பார்க்கிற கண்ணாடி. அதனால கிம் கரிஷ்யதி, அதை வச்சு அவனால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இருக்கு. யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம், லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணஹா கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறது ஒரு அழகான சுபாஷித ஸ்லோகம். தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அந்த அக்ஷர பிரகரணத்துல இருக்கக்கூடிய அடுத்த டாபிக்ஸ் என்னென்னவோ அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இல்லையா? பாருங்க, இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அனுஸ்வாரகான என்ன பாருங்க. அனுஸ்வாரகான என்ன, விசர்கஹான என்ன, ஜிக்வாமூலியகான என்ன, உபபத்மானியான என்ன, உபபத்மானியான என்ன பாருங்க. ஸ்வரேபியः பரஹ ஏவ நாசிகையா அனுஸ்வாரः உச்சாரியதே. அனுஸ்வாரஸ்ய சின்னம் ஸ்வரஸ்யோபரி பிந்து ரூபேன. எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கா பாருங்க. ஒரு பிராக்கெட்குள்ள மேல ஒரு புள்ளி. லிக்யதே யதா அம் இம். ஒரு எழுத்துக்கு மேல எங்க ஸ்வரேபியா பரஹா ஏவ நாசிகையா அனுஸ்வாரஹா உச்சாரியதே. நாசிகையா உச்சாரியத்தை அம் இம் அப்படின்னு சொல்லுவா. அனுஸ்வாரஸ்ய சின்னம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்வரஸ்ய உபரி, ஸ்வரஸ்யோபரி பிந்து ரூபேன. பிராக்கெட்ல கொடுத்திருக்கா இல்லையா ஒரு புள்ளி, அது எங்க? லிக்யதே, எழுதப்பட்டது அப்படின்னா யதா அம் இம்னு சொல்றோம். அதுதான் அனுஸ்வாரகான்னு பேர். சரி, விசர்கஹானா என்ன? ஸ்வரேபியா பர ஏவ தத்தத் ஸ்வரஸ்தானேன விசர்கோபி உச்சாரியதே. விசர்கஸ்ய சின்னம் ஸ்வராத் பரம் பிந்து துவயரூபேன. பிராக்கெட்ல கொடுத்திருக்கா பாரு, லிக்யதே. அதாவது ஒரு ஸ்வர எழுத்து இருக்கு, அது பக்கத்துல என்ன பண்றோம்னாக்கா 2 டாட் கொடுக்குறோம். அந்த 2 டாட்டுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? விசர்கஹான பேர் கொடுக்குறோம். அதனுடைய சின்னம், அடையாளம் எப்படி இருக்கும்? ஸ்வராத்து பரம், அந்த எழுத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும்? பிந்து துவயரூபேன, 2 டாட்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, லிக்யதே. அந்த மாதிரி எழுதப்பட்டால் அதற்கு விசர்கஹான்னு பேர். ஏதோ சாமானியமா நம்ம பேசிக் சம்ஸ்கிருதம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, இருந்தாலும் அந்த கிராமட்டிக்கல் டேர்ம் நமக்கு தேவைப்படுது சந்தி படிக்கும்போது. அடுத்து ஜிக்வாமூலியா. அந்த அர்த்த சந்திர மாதிரி மேலையும் கீழையும் போட்டு க போட்டிருக்கா, க போட்டிருக்கா. இது என்ன பண்ணுது? ககாபியாம் கவர்க, கவர்காபியாம், சாரி க வர்ணம். அதே மாதிரி க வர்ணம். அது பிராகர்த விசர்க சதுருஷா. அதாவது அர்த்த லாகவம்,
அதாவது அரை மாத்திரை. ஒரு மாத்திரைனா அ ஒரு மாத்திரை, ஆ 2 மாத்திரை, ஆ 3 மாத்திரை. அரை மாத்திரை என்ன படிப்போம்? அத இக்கு, இச்சு, இட்டு, இத்து அந்த மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பேருனாக்கா அரை மாத்திரை என்று பெயர். அப்படி பிராகர்த விசர்க சதுருஷா ஜிக்பா மூலியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்கா பாருங்க. யதா பால கரோதி எப்படி படிக்கணும்? பால கரோதி. இக்கா படிக்கணும். அது சைத்திர கணதி, சைத்திர கணதி இக்கா வைக்கணும். அது அந்த அர்த்த சந்திர மாதிரி போட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அரை மாத்திரையாக எந்த வர்ணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாலும் அது ரெண்டுக்கு தான் பெரும்பாலும் வரும். க க இல்லைன்னா இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ப ப அதுக்கு பார்த்தோம். அது உபூபத்மானியாகான்னு பேரு. இது ஜிக்பா மூலியகான்னு பேரு. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இது என்ன அப்படின்னாக்கா கக்கு முன்னாடி இந்த அர்த்த சந்திரனும் கக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ககாபியாம் பிராகர்த விசர்க சதுருஷா ஜிக்வா மூலியா இல்லையா? அது எப்படி சொல்றா பாருங்க. உபத்மன்யாயா என்ன சொல்றா அப்படின்னாக்கா இக்கு இஃப்னு படிக்கணும். அது அங்க ககார முன்னாடி இருக்கிறதால என்ன பண்ணுவோம்? இக்கான்னு படிச்சோம். இது என்ன பண்ண போறோம்? இஃப இஃப இது பபாபியாம் பிராகர்த விசர்க சதுர்கா உபத்மானியா இல்லையா? யதா பாலக் பிபதி, பாலப் இப்போ ஆக்கினது பாலப் பிபதி விருக்ஷ பலதி ஏதே சத்வாராக அயோகவாகாக ஸ்வரத்வேன வெஞ்சனத்வேனாபி பரிகண்யந்தே. இதுக்கு என்ன பேருனாக்கா இப்ப நம்ம பார்த்த 4 இருக்கு இல்லையா? என்னது அப்படின்னாக்கா அனுஸ்வாரா, விசர்கா, ஜிக்வா மூலியா, உபத்மானியா. இது 4மே என்னதுனாக்கா அப்படின்னாக்கா அயோகவாகாகா அப்படிங்கிறத நாம இது அந்தர்பேதம். ஸ்வர அக்ஷரங்களுடைய அந்தர்பேதமா இதை நம்ம உட்பிரிவுகளா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா வெஞ்சனானி. சரி, வெஞ்சனானின்னா என்ன பாருங்க. ஸ்வரேன சக வெஞ்சனானி உச்சாரியந்தே. ஸ்வரேன சகனா என்ன? உயிரெழுத்துக்களோட இந்த வெஞ்சனானின்னு வெஞ்சனா மெய்யெழுத்துக்கள் உச்சாரியந்தே. உச்சாரணம் என்ன பண்றது? ப்ரொனவுன்ஸ் பண்றது. யதா க ச டு து பே இது இந்த மாதிரி நம்ம உச்சாரணம் பண்றோம். வெஞ்சனானாம் சுகோச்சாரணார்த்தம் ஸ்பஷ்ட பிரதிபத்தையே ச ஸ்வரேன சக வெஞ்சனஸ்ய இக்கு பிளஸ் அ ஈக்குவல் டு க உச்சாரணம். அத்தः க ச ட து பே இத்தியேவம் உச்சாரிதேபி என்ன சொல்லணும்னாக்கா பொதுவா வெஞ்சனங்களுக்கு அரை மாத்திரை தான். வெஞ்சனங்களுக்கு எவ்வளவு மாத்திரை? அரை மாத்திரை தான். நம்ம இந்த உச்சாரண கிளேஷம் உச்சரிக்கும் போது எப்படி படிக்கணும்? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்புன்னு தான் படிச்சு அதை பிரயோகம் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? வெஞ்சனம்னாலே க ச ட த ப அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அந்த க ச ட த பன்னு சொல்லும் பொழுதே அந்த எழுத்துக்கள்லாம் ஸ்வர எழுத்துக்களோட சேர்ந்து தான் இருக்கு. இக்கு பிளஸ் அ க, இச்சு பிளஸ் அ ச, இட்டு பிளஸ் அ ட, இத்து பிளஸ் அ த, இப்பு பிளஸ் அ ப இல்லையா? அப்போ இது எதுக்காகனாக்கா சுகோச்சாரணார்த்தம், சுகமாக நம்ம ஈஸியா உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம்? க ச ட த பன்னு சொல்றோம் வெஞ்சனானின்னு. அக்ஷர வெஞ்சனானின்னா அது கிடையாது. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்புன்னு சொல்றதுதான் வெஞ்சனானி. இத்தியேதானி ஸ்வரரகிதான்வயே ஸ்வரரகிதான் ஏவ வெஞ்சனானி இது ஞேயம். அதனால வெஞ்சனானின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா பொதுவா க ச ட த பன்றது வெஞ்சனம் இல்ல, அது வெஞ்சனம் தான். ஆனா பர்ஃபெக்டான வெஞ்சனம் எதுனாக்கா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்புன்னு சொல்றதுதான் பர்ஃபெக்டான வெஞ்சனம். நம்ம உச்சாரண அதாவது சுகோச்சாரணார்த்தம் கஷ்டமா உச்சாரணம் பண்ணாம சுலபமா உச்சாரணம் பண்றோன்றதுக்காக வெஞ்சனத்தை எப்படி பிரயோகம் பண்றோம்? ஸ்வரவர்ணத்தோட சேர்த்து க ச ட த ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அதான் இங்க சொல்றான். திரும்ப அந்த வெஞ்சனானி பர படிக்கிற பாருங்க. ஸ்வரேன சக வெஞ்சனானி உச்சாரியந்தே யதா க ச டு து பே இதி வெஞ்சனானாம் சுகோச்சாரணார்த்தம் ஸ்பஷ்ட பிரதிபத்தையே ச ஸ்வரேன சக வெஞ்சனஸ்ய இக்கு பிளஸ் அ க உச்சாரணம். அத்தः க ச ட த ப
இத்யேவம் உச்சாரிதேபி இல்லையா இக்கு இச்சு இட்டு இப்பு இத்தேதானி ஸ்வர ரகிதான்யேவ வெஞ்சனானி இது ஞேயம் ஞேயம்னா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தஸ்மாது என்ன ஆறுது யகாராதேஷோ பவதி வகாராதேஷோ பவதி இத்தியாதேஹே ஈ இத்தியாதேஷா இவ்வு இத்தியேதேஷோ என்ன ஆறுது இத்தியாதேஷோ பவதி இத்தியர்த்தா. பின்னாடி நம்ம பார்க்க போறோம் இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து வரப்போறது அப்படின்னு சந்தி காரியம் பண்ண போறோம் இல்லையா. அப்ப நமக்கு இந்த எழுத்தை எடுத்துட்டு அந்த எழுத்து வருதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். வெஞ்சனானி அப்படின்னா அங்க என்ன இருக்குன்னு எடுத்துக்கணும். ஈ இவ்வு இட்டு இத்து இப்படின்னு தான் இருக்குன்னு எடுத்துக்கணுமே தவிர என்ன எடுத்துக்கூடாது அப்படி முழுமையா இருக்குன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா அது முழுமையா இருக்குன்னு சொன்னா அகார சகிதமா இருக்கு. புரிஞ்சுக்கணும் நன்னா. அதுதான் அங்க சொல்ல வரா இல்லையா. என்ன சொல்ல வரா தஸ்மாத் தஸ்மாத் தான் தேர்ஃபோர் யகாராதேஷோ பவதி வகாராதேஷோ பவதி இத்தியாதேஹே ஈ இத்தியாதேஷா இவ்வு இத்தியாதேஷோ பவதி இத்தியர்த்தா. வெஞ்சனானி ச அந்த வெஞ்சனானி மறுபடியும் எத்தனை பிரிவா பெரியது பாருங்க. வர்கீய வெஞ்சனானி அவர்கீய வெஞ்சனானி சேதி த்விதா. அந்த வெஞ்சனத்தை என்ன பண்றோம் என்ன தெரிஞ்சிட்டோம். வெஞ்சனா எது நேச்சுரலா வெஞ்சனா இக்கு இச்சு இட்டு இப்பு எல்லா 33க்கும் அப்படிதான் சொல்லணும். உச்சாரண கிளேசத்தை போக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அகாரத்தை சேர்த்து படிக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஞேயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரி இப்ப அந்த வெஞ்சனானி என்ன பண்றோம் த்விதா 2 பகுதியா பிரிக்கிறோம். வர்கீய வெஞ்சனானி அவர்கீய வெஞ்சனானி. சரி அப்படின்னா என்ன சுவாமி வர்கீய வெஞ்சனானின்னா என்ன அவர்கீய வெஞ்சனானின்னா என்ன. வர்கீய வெஞ்சனானின்னா என்ன அப்படின்னாக்கா ககாராதாரபிய மகார பர்யந்தம் யாவது 25 அக்ஷராணி சந்தி. என்ன சொல்றா க அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சு ம அப்படிங்கிற எழுத்து வரைக்கும் 25 25 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதுல இருக்கு. அதுதான் வர்கீய வெஞ்சனானி. ஏதேஷு கிரமாத்து பஞ்சகணாக சந்தி முறையாக 5 கணங்கள் இருக்கு. என்னது இது க வர்க்கம் கணஹா நாம வர்கா இத்தியர்த்தா. கவர்கா சவர்கா தவர்கா தவர்கா பவர்கா அப்படின்ற பஞ்சகணாக சந்தி. ஏகைகோபி கணஹா கிரமாத்து பஞ்சாட்சராத்மகா என்ன இருக்கு 5 அக்ஷரங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. முறைப்படி தெரியும் எப்படி க க க க ங ஒரு வர்க்கத்துக்கும் 5 எழுத்து. பஞ்சாட்சராத்மகாக பஞ்சகணாக ஏவ கிரமாத்து கவர்கா சவர்கா டவர்கா தவர்கா அப்படின்னு இருக்கு. மறுபடியும் வேற பேஜுக்கு போயிருக்கு. ஒரே நிமிஷம் இருக்கும் அதை ஷேர் பண்றேன். பாருங்க அப்ப என்ன ஆறுது வர்கீய வெஞ்சனானி அப்படின்னா என்ன ஆறுது பவர்கஸ்சேதி விவகிரியந்தி. அங்க 4 பாத்திரம் இங்க பவர்கஸ்சேதி விவகிரியந்தி. இது மாதிரி 5 வர்க்கங்களாக சொல்லப்படுகிறது. அத்தையேவ ஏதானி வர்கீய வெஞ்சனானி இத்தியபிதீயந்தே. இதெல்லாம் வெஞ்சங்களுடைய வர்க்கங்கள் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி வர்கீய வெஞ்சனானாமேவ நாமாந்தரம் ஸ்பர்ஷா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சுவாமி ஸ்பர்ஷான்னு பேர். இப்ப என்ன பண்றோம் நம்ம அந்தந்த எழுத்துக்களுக்கு என்னென்ன பேர் இருக்குன்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நல்லா பாருங்க நம்ம நாமகரணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்றோம் முதல்ல நாமகரணம் பண்ண மாட்டோமா இல்லையா. அதனுடைய குணம் என்ன தன்மை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். முதல்ல நாமகரணம் எதுக்காகனா அந்த குழந்தைய ஐடென்டிபிகேஷன் பண்ணி கூப்பிடுறதுக்காக. அந்த மாதிரி இப்ப எதுக்கு என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வரும். இதுக்கு இதனால என்ன காரியங்கள் பண்ண போதுன்னு பின்னாடி நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். சோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த வர்கீய வெஞ்சனானாமேவ நாமாந்திரம் இன்னொரு பெயர் என்ன ஸ்பர்ஷா அப்படின்னு பேர் வச்சுங்க அவ்வளவுதான். ஏதே பஞ்சவர்காக கிரமாத்து கூச்சு டு தூப்பு சப்தைரப்பி வியாக்கரண சாஸ்திரே விவகிருதாக. குச்சுட்டு துப்பு அப்படிங்கிறத ஒரு வியாக்கரண சாஸ்திரம் ஒரு சப்தமாக பிரயோகம் பண்றான். அத்தா கூனா கவர்கா சூனா டவர்கா டூனா டவர்கா தூனா தவர்கா பூனா பவர்கா இது ஞேயம் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது
அவர்கீய வெஞ்சனானி அவர்கீய வெஞ்சனானி ந வர்கஹ அவர்கஹ. இப்போ வர்க்கத்தோட கூடினது வெஞ்சனானி, வர்க்கீய வெஞ்சனானி. இதெல்லாம் வர்க்கம் இல்ல, அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? அந்தஸ்தாக பிளஸ் ஊஷ்மானஹாச்ச. அது 8 அஷ்ட. எப்படி? யரலப சஷசாஹ இத்யஷ்டௌ வெஞ்சனானி பிருதக் பிருதக் ஏவ சந்தி. தஹா கமபி வர்க்கம் ந பிரவிஷ்டானி. அதெல்லாம் தனித்தனி, எதையும் டிபெண்ட் பண்ணாது. இந்த வர்க்கத்துல சேர அந்த அப்படிலாம் சொல்ல முடியாது, இது தனித்தனியானது. அதனால அத ஏவ ஏதானி அவர்கீய வெஞ்சனானி இத்யுச்சந்தே. அதனால இது எல்லாமே அவர்கீய வெஞ்சனானி சொல்லப்படுறது. ஏதேஷு யரலப ஏதே சத்வாராக அந்தஸ்தாக. இந்த யரலபாக்கு என்ன பேரு? அந்தஸ்தாகனு பேரு. நாமகரணம் பண்றோம், நல்லா ஞாபகம் வச்சு. இதி சஷசாஹ இத்யேதே சத்வாரஹ ஊஷ்மாணஹ இதி ச விவக்ரியந்தே. இத்தம் பஞ்சவிம்சதிஹ வர்கீய வெஞ்சனானி அஷ்டௌ அவர்கீய வெஞ்சனானி சேதி ஆகத்திய. என்ன சொல்ல வரா? இத்தனை இவ்வாறாக. பஞ்சவிம்சதினா 25, அதெல்லாம் வர்கீய வெஞ்சனானி. அஷ்டௌனா எவ்வளோ? 8. அவர்கீய வெஞ்சனானி சேதி ஆகத்திய. ஆகத்தினா டோட்டலிங், மொத்தமா டோட்டல் பண்ணா திரயஸ்திரிம்சது வெஞ்சனானி பவந்தி. 33 வெஞ்சன வர்ணங்கள் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சரியா? சந்தியாதேகே நியமானாம் கதன சௌலபியார்த்தம் மிருது வெஞ்சனானி கர்க்கச வெஞ்சனானி சேத்தியப்பி வெஞ்சனானி விபஜ்ய. மறுபடியும் பாருங்களேன், இந்த வெஞ்சனங்களை மறுபடியும் அந்தரபேதம் பண்றா. என்னன்னாக்கா 2 விதமா. அதோட பேர் மட்டும் தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு. சரியா? அது என்ன? மிருது வெஞ்சனானி அப்படின்னா ஹஷ் அப்படின்னு பேர். கர்க்கச வெஞ்சனானி அப்படின்னா கர்ன்னு பேர். என்ன பண்றோம்? மிருது வெஞ்சனானி கர்க்கச வெஞ்சனானி. சரி, மிருது வெஞ்சனானின்னா என்ன? ஏகைகஸ்யாபி வர்க்கஸ்ய என்ன ஆறுது அப்படின்னாக்கா அந்திமாஸ்திரயோ வர்ணாக. எது எது? க க ங. கடைசி 3 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மிருது வெஞ்சனானின்னு பேர். எது? வர்க்கத்தினுடைய கடைசி 3 எல்லாமே மிருது வெஞ்சனானி அஷ்ன்னு பேர். நாமகரணம் பண்றோம், அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கர்க்கச வெஞ்சனானினா ஏகைகஸ்யாபி வர்க்கஸ்ய என்ன ஆறுது? ஆத்யௌ தௌ வர்ணவ் இருக்கு இல்லையா, முதல் 2 எழுத்து, முதல் எழுத்தும் 2வது எழுத்தும் க க ச ச ட ட ச ச ப ப. அது கூட ச ஷ ச. இது த்ரயோஹோ வர்க்காஸ்ய கர்க்கச வெஞ்சனானி ஏதே வர்ணாः ஏவ கர் பிரத்யாஹாராந்தர்கதாः பவந்தி. அத்தः கர்க்கச வெஞ்சனானி நாம கர் பிரத்யாஹாரः ஏவ. அடுத்து நம்ம என்ன கேட்போம்? சுவாமி இதெல்லாம் கரெக்ட்னு பிரத்யாகாரம்னு ஒண்ணு சொல்றாரு, அப்படின்னா என்ன? என்னக்கா பிரத்யாகாரம்? நாம சுருங்க சொல்லுதல். முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொல்லிட்டாக்கா இடையில இருக்கக்கூடிய எல்லா அக்ஷரங்களையும் அது குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அச்சுன்னு சொல்றோம், அது ஒரு பிரத்யாகாரம். அப்படின்னா என்ன? சுருங்க சொல்லுதல். எதனுடைய சுருக்கம் அது? அ இ உ ரு லு ஏ ஓ ஐயௌ அப்படிங்கன்னு சொல்லாம அச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? அச்சுன்னு சொன்னா அ இ உ ரு லு ஏ ஓ ஐயௌ இத்தேஷாம் கிரகணம். அதுதான் பிரத்யாகாரா, சுருங்க சொல்லுதல் பேர். சோ இது வரைக்கும் நம்ம அக்ஷரானாம் விபாகம், அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறத சோஃபார் நம்ம தெரிஞ்சுட்டோம். அடுத்த வகுப்புல இருந்து ஸ்தானானி பிரயத்னஹா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஸ்தானம் அப்புறம் பிரயத்னம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் சந்தி பிரகரணம். ஸோ அந்த சந்தி பிரகரணத்தை போறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு அக்ஷர பிரகரணம், இன்னொன்னு ஸ்தானானி பிரயத்னஸ்ச அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? சந்திஹி அப்படிங்கிற பிரகரணத்துக்குள்ள போக போறோம். ஸோ இது வரைக்கும் நடத்திருக்கிற விஷயங்களை ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அந்த பெயர்களை ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நாமகரணம் பண்ணிருக்கோம். கர்னா என்ன, அஷ்னா என்ன, ஊஷ்மானஹா சொல்ல தெரியணும். ஊஷ்மானஹா என்ன, அந்தஸ்தாகனா என்ன இல்லையா, அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. கவர்கம்னா என்ன, சவர்கம்னா என்ன, டவர்கம்னா என்ன, ஸ்வராகனா என்ன, உதாத்தகானா என்ன, அனுதாத்தகானா என்ன, ஸ்வரித்தகானா என்னன்னு எவ்வளவு படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா. அதெல்லாம் நன்னா மனசுல திருடப்படுத்திக்கும். அதுல அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கிராமட்டிக்கல் டேர்ம் அதை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுட்டா பின்னாடி நமக்கு இந்த சந்திலாம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த சூத்திரங்களை சொல்லி அந்த சந்தியை சொல்லும் பொழுது அந்த சூத்திரத்தோட வியாக்கியானம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவா? பிரத்யாகாரம்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணுவா.
அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அச் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு என்ன தோணும்? அச் பிரத்யாகாரம் என்னன்னு தெரியணும் இல்லையா? இப்ப சொன்னேன் ஐ ஊருலு ஏவோ ஐயோ, இந்த எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து இருந்ததுன்னா இந்த சந்தியானது சித்திக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அதனால சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் திரும்ப சொல்றேன். இந்த முதல்ல ஒரு 4 வகுப்புகள் முக்கியமான வகுப்பு, பேசிக். அதுக்கு என்ன வேணும்? சம்ஸ்கிருதம் நன்னா படிக்க தெரியணும், நன்னா எழுத தெரியணும். தெரிஞ்சுட்டு இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்லாம் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். பண்ணிட்டே எல்லாம் ரொம்ப சுலபமா நம்ம மேற்கொண்டு விஷயங்களை போலாம். அப்படின்னு அவகாசம் ஆயிடுத்து. தாசன் எதானா சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். கிளாஸை முடிச்சுக்கலாம். தாசன் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. சுவாமி, ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப நீங்க அச்சு அச்சு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ஹ்ரஸ்வா இதுதானா எல்லாமே? இல்ல அது வேணும். நான் என்ன சொன்னேமா, அச்சுனா எதுக்காக சொன்னேன்? ஆ ஈ ஊ சொன்னேன் இல்லையா? ஏவோ ஐயோ, இந்த எழுத்துக்களை நம்ம வந்து அங்க கொடுப்பா. அது ரஸ்வமா தீர்க்கமா அப்படிலாம் நம்ம அங்க பார்க்க மாட்டோம். அந்த 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 ஓசையானது அங்க இருந்ததுன்னா இந்த காரியமானது சித்திக்கும். குறிலா இருந்தா குறிலா சித்திக்கும், நெடிலா இருந்தா நெடிலா சித்திக்கும். அது அந்த தன்மையை பொறுத்து இருக்கும். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.